கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா வருவாரா? இந்தியாவை காப்பாற்றி ஜெயிக்க வைப்பாரா? சிட்னி டெஸ்ட் மேட்ச்சு ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக தான் நடக்குது, ஆரம்பிக்குது, முடியுது. அதே பரபரப்போட 2வது நாளும் முடிஞ்சிருக்குது. சிராஜ் ஒரு பக்கம், பிரசித் கிருஷ்ணா ஒரு பக்கம், பும்ரா ஒரு பக்கம் ஃபயர்னா, இந்த பக்கத்தில் ஸ்காட்டி பாலன் ஒரு பக்கம் ஃபயரு, இன்னொரு பக்கத்தில் ரிஷப் பண்டோட அடி எப்படின்னு 2வது நாள் நடந்து முடிஞ்சிருக்குது. 2வது நாளில் 2 டீமும் ஒரு மாதிரி கொசன்னு ஆடி இருக்கிறாங்க. இப்போ 3வது நாள்லேயே ரிசல்ட் வரப்போகுது. ஸோ யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைய நாள் நடந்ததை பற்றியும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆகியிருக்குது. நீங்கள் www.blacksheepindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேர், கேப்சாவை சரியாக கொடுத்ததுக்கப்புறமா டிஜிட்டல் அவார்டை செலக்ட் பண்ணி கீழே கடைசியாக நம்மள ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் இருக்கும். கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்து உங்களோட பொன்னான வாக்குகளை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஓட் பண்ண வச்சு வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பேர்ட் கவஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் சிட்னியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 5வது டெஸ்ட் மேட்சோட டே 2வோட அனாலிசிஸ் அண்ட் டே 3யோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. முதல் நாள் கோன்ஸ்டாஸ் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோட முடிஞ்சுது. அடுத்த நாள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, கோன்ஸ்டாஸ் கிட்ட இருந்து ஒரு செம்மையான ஒரு நாக்கு வரலாமா, இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா திமிரி எழுவாரான்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி காமாக தான் இருந்தாங்க. கான்ஸ்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காமாக தான் இருந்தார். கான்ஸ்டாஸ் கிட்ட இருந்து ஒரு 3rd மேனில் பும்ராவை அடித்தாலும், நல்லா சிராஜ் ஒரு தடவை அடித்தாலும், எப்பவுமே இந்த சேர் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவார்ல, அப்படிலாம் இல்லாமல் அவர் ஷார்ட்ஸ் ஆடிட்டு கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக அவர் ஆடவும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நாளைக்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்க போதெல்லாம் எனக்கு தெரியல. பண்ட் ஆடும்போதே இந்த கடாமுடான்னு தான் இருந்துச்சு. வழக்கமாக எனக்கு வெப்ஸ்டர் ஆடுறதுல பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஃபியர்லெஸ் அப்படிங்கிறது வெப்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக அவர் ஆடினார். அவருக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இல்லை, ஒரு கடிவாளம் இல்லாத மாதிரி தான் வந்து வெப்ஸ்டர் ஆடிட்டு இருந்தார். பட் பண்ட் எப்பவுமே அவர் அப்படி தான் ஆடுவாருங்கிறது ஒரு பக்கம், நம்ம அதை பற்றி தனியாகவும் பேசுவோம். பட் இங்கே இந்தியாவோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பும்ரா இல்லாமலே வந்து ஒரு 7-8 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. பும்ரா வந்து இருந்தார், ஓகேங்களா, பும்ரா இருந்தார், ஒத்துக்கிறேன். பும்ரா இல்லாமலே ஒரு 7-8 விக்கெட் எடுத்துட்டாங்க. பும்ரா இருக்கும் போதே சிராஜ் ஒரு 2 விக்கெட் எடுத்தார், பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட் எடுத்தாரா. அதுக்கப்புறம் பும்ரா போனதுக்கப்புறம் விழுந்த ஓகே மீதி ஒரு 4-5 விக்கெட்டுகள் யோசிக்கும் போது பும்ரா இல்லை, நிதிஷ்குமார் ரெட்டி போட்டுட்டு இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவோ அந்த லெங்க் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாரு. அவர் செம்மையாக புல் ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கஷ்டமான பிச்சிலையும் ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட இருக்கிற பும்ரா இல்லாததெல்லாம் வச்சு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அங்கே இந்தியன் பவுலர்ஸோட திமிரி எழுந்த காட்சிகள் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காலையில் எல்லாரும் அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு மேட்ச் பார்க்கும்போது சிராஜும் பும்ராவும் போடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. திருப்பி பிரசித் கிருஷ்ணா ஸ்பெல் வந்ததுக்கப்புறம் என்னடா இது ஏஞ்சதெல்லாம் வேஸ்ட்டே அப்படின்னு பார்க்கும்போது, பட் திரும்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்தார். அவர் லைனை லெங்க்த்தை பிடிச்சி போட்டார். வந்து ஸ்பித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நேராக போட்டார், எட்ஜு காலியானார். கேரிக்கு ரவுண்ட் த விக்கெட்டில் வந்தார், ஃபுல்லாக போட்டார். ஆக்சுவலி அது வந்து சரி நல்ல பாலான்னு கேட்டிங்கன்னா தெரியல, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி செட்டப் பண்ணிகிட்டே இருப்பார்ல, அந்த செட்டப்பில் விழுந்த ஒரு விக்கெட்டு. பட் கேரி அந்த பால் வழக்கமாக அடிக்கிற மாதிரியான ஒரு பால் தான், ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்கிறாரு. வெப்ஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க, வெப்ஸ்டர் வந்து அப்படியே கும்முனே கல்லியில் அரைஞ்சாரு. பட் செம்ம கேட்ச் ஒன்று ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து. பட் நான் இப்போ சொல்கிறேன், ஆகாஷ்தீப் பிரசித் கிருஷ்ணா, இதில் ஆகாஷ்தீப் பவுலிங் போடும்பொழுது அவ்வளோ எட்ஜு வரும், பீட்டன் எடுக்கும், விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு விக்கெட் விடாமல் இருந்தது. ஆனால் இங்கே பிரசித் கிருஷ்ணாக்கு விக்கெட் விடுது. ஒன்று சொல்லுவாங்க, அது லக்குலாம் தெரியல, அது ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கணும்பாங்க. அது பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருக்குது. பிரசித் கிருஷ்ணா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பெட்டிங்கம் இவர் வரும்போதெல்லாம் இவர் பேரை கேட்டால் அடிப்பாங்கிற மாதிரி ஒரு பிரசித் கிருஷ்ணா அடிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு அதுதான் ஒரு பயம், பிரசித் கிருஷ்ணா அதே மாதிரி அங்கே அடி வாங்குறவரோன்னு சொல்லிட்டு. பட் ஆரம்பத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தென் திரும்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஐ திங்க் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா பவுல் பண்ணாருங்கிறத தாண்டி இவருக்கு விக்கெட் விழுந்துச்சு ஒரு பக்கம். ப்ளஸ் ஸ்லிப் கார்னர்லேயே இவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட் கமின்ஸோட விக்கெட் எடுத்தார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் பேட் கமின்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு கவர் டிரைவ் அடித்தார். அதே மாதிரி தான் இல்லை, அது கொஞ்சம் லெங்க்த்து மேலே அந்த 4th ஸ்டெம்பில் 5th ஸ்டெம்பில் போட்டார். பட் பேட் கமின்ஸ் வந்து அது ஒரு மாதிரி காலை விரிச்சிட்டு அது ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் ஆனார்.
ஆனார். பட் ஆனால் ஸ்லிப்பில் நல்ல கேட்ச் ஒன்று விராட் கோலி கிட்ட இருந்து பேட் கமின்ஸோட விக்கெட். ஏன்னா பேட் கமின்ஸ் வந்தாருன்னா ஒரு 40 ரன் ஒரு 70 பால் ஆடிடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்க்கோட விக்கெட் எடுத்தார். ஸோ இதில் வந்து பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கள ஒர்க் ரொம்ப முக்கியம்னு யோசிக்கும் போது இதில் வந்து நான் முகமது சிராஜோட சேர்த்து பேசி நான் முகமது சிராஜ்கிட்டையும் கண்டிப்பாக நம்ம சாரியை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா போன மேட்ச்சில் சிராஜ் அந்த அளவுக்கு பவுலிங் போட்டிருந்தாருங்கிறது ஒரு பக்கம். பட் இந்த மேட்ச்சில் ஏன்னா டிஃப்ரெண்ட் என்ன நம்ம சாரி கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சீம் ப்ரெசன்டேஷன் சீமை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்லிப் கார்னருக்கு நேராக சீம் இருக்கிற மாதிரியும் நேராக இருக்கிற மாதிரியும் ரிலீஸ் பாயிண்ட்ல சொல்லிட்டு இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு முகமது சிராஜா இன்னைக்கு தெரிஞ்சாரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு பிரச்சனை தான். ஆனால் த்ரூ அவுட்டாக சில பல வருஷங்களா அப்படி இல்லாமல் இருந்தது. பட் இந்த தடவை அவர் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுக்கும்போது பழைய சிராஜ் முன்ன விக்கெட் எடுத்து நம்ம கொண்டாடின சிராஜ் திரும்ப மாதிரி கண்ணில் கொஞ்சம் நேரம் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டாஸ் சிராஜை போன மேட்ச்சில் அடி வெளுத்துக்கிட்டு இருந்தாரா, இந்த மேட்ச் அடி வெளுப்பாருன்னு பார்க்கும்போது எட்ஜு கேட்சு. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விழுந்த ஒரு 10 விக்கெட்டில் இல்லை லபுஷனோட விக்கெட் பும்ராவுக்கும் பாராட்டுகள் இருக்குது. ஏன்னா கான்ஸ்டாஸ் இந்த பக்கம் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த பக்கம் லபுஷனோட விக்கெட்டு எடுத்தார். எட்ஜு சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு, சொல்லி எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்லிப் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் ஜடேஜாவுக்கு ஒரு கேட்ச்லாம் ஒன்று விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்லை. நிறைய கேட்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கார்டனில் ஆஸ்திரேலியா விட்டுருக்காங்க. பட் இந்தியாவில் ஸ்லிப் கார்டன் ஒரு ஜெய்ஸ்வால் போன மேட்ச்சில் விட்டார் கேட்ச். பட் அப்படி இந்த மேட்ச்சில் விடாமல் கரெக்டாக எடுத்தார். ஒரு ஜெய்ஸ்வால், KL ராகுல், விராட் கோலி பண்ணிட்டு இந்த ஸ்லிப் கார்டன் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இதில் ஒரு வெப்ஸ்டர் ஆனது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அவர் ஷீல்டில் அவர் ஆன ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது எம்மோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்கே வந்து அவர் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆனார். திரும்ப சொல்ல அந்த ஃப்ரீ ஃப்ளோவாக ஆனார். ஒரு மாதிரி ஸ்மித் அந்த பக்கம் நிப்பாட்டி வச்சுட்டு இவர் சில பல புல்ஸ்லாம் போனார். இந்தியன்ஸுக்கு லைட்டாக தண்ணி காமிச்சார். இந்த பக்கம் இப்போ இந்தியன் டீமோட பேட்டிங்கில் நீங்கள் வரும்பொழுது விராட் கோலிக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் அவருக்கு அவுட் சைடு எட்ஜு பேர்த்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்த மாதிரியும் ஆடிலையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்த மாதிரியும் இப்போ நடந்து முடிஞ்ச சிட்னி டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு அதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த தடவை டிஸ்மிஸ் ஆகியிருக்கிறாரு. ஓவரால் இந்த பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 ஃபுல்லாகவே அவருக்கு அவுட் சைடு எட்ஜில் ஸ்லிப் கார்னரில் இல்லை விக்கெட் கீப்பர் கிட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கார்னரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகியிருந்தார். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் விராட் கோலி அப்படின்னாலே வந்து விராட் கோலி தான் மேலே இருப்பார். சொல்லியிருப்போம்ல பை பர்த் அவர் இந்தியனாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு அன்அஃபிஷியல் ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசனு. ஆஸ்திரேலியானாலே அவர் வந்து ஸ்பெஷலான நாள் எழுந்து வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து அடிப்பாருங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். பட் ஆஸ்திரேலியன்ஸ் விராட் கோலியை எந்த அளவுக்கு விராட் கோலியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 2023 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஆடுறதுக்கு ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்களா, அந்த சீரீஸில் நான் நடந்து சொல்கிறேன். குறிப்பாக இந்தூர் டெஸ்ட் மேட்ச்சில் நடந்ததை நான் சொல்கிறேன். என்னென்னா விராட் கோலி வந்துட்டா ஸ்பின்னர் தான், ஃபாஸ்ட் பவுலரை கொடுக்கவே மாட்டோம். ஸ்பின்னர் முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்பின்னர், ஒரு பக்கம் குந்தமே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தலைன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை சப்கான்டினென்ட்ல அவங்க நிறுத்தினாங்க. இப்போ SCL வந்துட்டீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்தில் நடந்துச்சா லண்டனில். அடுத்தது இங்கே பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதிகமாக விக்கெட் எடுத்தது யாருன்னா ஸ்காட்டி பிளான் தான். ஸ்காட்டி பிளான் சொல்லுவார், நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கிறோம், அவர் வந்து பாலை லீவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பால் அவர் வந்து அடிப்பார். ஸோ ஒன்ஸ் ஒரு பால் அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் லைட்டாக எங்கள் லைனை வந்து நாங்கள் ஸ்விட்ச் பண்ணுவோம், அதை வந்து ஒரு 5th ஸ்டெம்புக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பு, 4th ஸ்டெம்பு, அதுக்கப்புறம் 5th ஸ்டெம்ப். இதுதான் இந்த ரேஞ்சில் தான் வந்து விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. தொடர்ந்து சல்லாடை போட்டு அலசி வச்சுருக்கிறாங்க விராட் கோலி எப்படி எடுக்கணும். அது ஓவர்சீஸ்லேயும் சரி சப்கான்டினென்ட்லேயும் சரி. பொதுவாக இந்த மாதிரி நியூசிலாண்டர்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுக்கு வீக்னஸ் எதுன்னு சொல்லி அதில் ஒர்க் பண்ணி அதுலேயே தொடர்ந்து சரியாக பண்ணிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு விக்கெட்டை எடுப்பாங்க. இது நியூசிலாண்டர்களை விட ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பட் நியூசிலாண்டு வந்து நியூசிலாண்டில் இல்லை எஸ்சீனா கண்ட்ரியில் விராட் கோலிக்கு அகேன்ஸ்டாக சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் ஜித்து ஜில்லாடினா எஸ்சீனா இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை, இந்தியாவுக்கு வந்து விராட் கோலியை எப்படி மடக்கணும்னு ஒரு பிளான் போட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய ஆளுங்க தான் அங்கே ஆஸ்திரேலியன்ஸ். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் விராட் கோலி மறுபடியும் இப்படி அவுட் ஆகிட்டு வராரு. இது எப்படி சரி பண்ண போகிறாரு? திரும்ப அடுத்து வர வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா ஓரளவு குவாலிஃபைட் ஆகிட்டாங்கன்னா அங்கே எப்படி அவர் ஆடுவார்? இங்கிலாந்து சீரீஸ் வருது, அவர் இருப்பாரா? ஸோ இப்படி எக்கச்சக்கமான கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நாக்குனா ஒரு 50, 60, ஒரு 70, இதுதான் இங்கே வந்து இந்த கிரவுண்டில் ஒரு பெரிய நாக். பட் அவர் விட்டுருக்கிறாரு. ஸோ விராட் கோலி இதுக்கு முன்னாடி சிட்னியில் அந்த 100 2015 சீரீஸ் ஞாபகம் இருக்கா? அப்படியே அங்கேருந்து நம்ம இங்கே திரும்பி பார்த்தோம்னா நீ அங்கே தான் ஒரு கேப்டன்சி பண்ணார். பட் இங்கே ஸ்டாண்டின் கேப்டனாக இருந்தார். ஸ்டாண்டின் கேப்டன் நல்லா பண்ணதுக்கப்புறம் சரி விராட் கோலி வேறு மாதிரி ஆடுவார், அவருக்கு ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கணும் போது சரி சீரியஸாக சில பல பாலாம் நல்லா ஹார்டாக வந்து டிஃபென்ஸ் வச்சார். பட் அந்த மாதிரி டிஃபென்ஸ் வைக்கும்போது திரும்பவும் அவுட் ஆனார். ஸ்காட்டி பிளான் அந்த பிளானை செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல விராட் கோலி ஸ்காட்டி பிளான்கிட்டையும் ஆஸ்திரேலியாக்கிட்டையும்
தோத்து விட்டார். மற்றவங்கலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஆரம்பித்தது அந்த ஆஃப் சைடில் ஒரு 3-4 4 அடித்தார். ஸ்டார்க்கை மலாரன்னு 16 யோ இரியா இன்னும் 4 இருக்கியா நீ பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டியான்னு இருக்கும்பொழுது ஜெய்ஸ்வால் ஆரம்பித்தோடனே ஸ்காட்டி பாலண்ட் தான் ஒரு மாதிரி அன்பிளேயபிள் டெலிவரிஸ், அந்த ஓவர்ஃபுல்லாக அன்பிளேயபிள் டெலிவரி டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் ஐ திங்க் இந்த பால் ஆஃப் த சீரீஸ்னு கூடலாம். அப்படி வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் விக்கெட்டில் எடுத்தார். லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ஸ்காட்டி பாலண்ட் ஒரு பக்கம். அது கேஎல் ராகுல் ஏறி அடிக்கணும்னு வந்தார் போல்டு, அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அதாவது ரிஷப் பண்ட் விக்கெட் போயிடுச்சு, டிஃபென்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு, அதை லெங்க்த்தில் போட்டார். இது கனெக்ட் பண்ணி லாங் ஆஃபில் அடிக்கிறது தான், ஒரு அப்பீஷாக ஆடுறது தான். ரெட் பால் ஒயிட் பால் டிஃப்ரெண்ட் இருக்குதுல்ல, ஒயிட் பால் ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரெட் பால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பேட் கமின்ஸ் மிட் ஆஃப்ல இருந்தார், ஒரு கையில் கேட்ச் கொடுத்துட்டு போனார். ஸ்காட்டி பாலண்ட் நாங்கள் பாருங்களேன் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸு, ஜோஷ் ஆஷ்வுட் அந்த கும்பலுக்குள்ளே இவரால் நுழைய முடியல. ஜோஷ் ஆஷ்வுட் இல்லாத போது ஸ்காட்டி பாலண்ட் கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆளப்பரியது ரொம்ப சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் இவருக்கான நிரந்தர இடம் அங்கே கிடைக்க மாட்டேதுங்கிறது போது ஒரு வருத்தம். பட் கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு ஆஃப் சைடில் ஒரு கட்டு அடித்ததுக்கப்புறம் வெப்ஸ்டர் உள்ளே வந்தார். வெப்ஸ்டர் உள்ளே வந்தனே சரி வெப்ஸ்டர் தானே ஏறி அடிக்க போனாரான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், போனார். எட்ஜ் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அதே மாதிரி அவுட்டு தேவையில்லாத விக்கெட் த்ரோ பண்ணார். இப்போ அடுத்து வர டெஸ்ட் சீரீஸில் சுப்மன் கில் இருப்பாரான்னு டவுட்டு தான். ஏன்னா நிறைய டேலண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் திலக் வர்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, டீமுக்குள்ளேயே வந்து துருஜர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சர்ஃப்ராஸ் கான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுத்து தானே ஆகணும். ஸோ கில் இப்படிலாம் பண்ணும்போது அதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட பேட்டிங், ஐயோ இப்போ நான் ரிஷப் பண்டோட பேட்டிங் பற்றி நான் நிறைய புகழலாம் சொல்லலாம். பட் நீங்கள் யோசிக்கலாம், கிருக்கானந்தா போன மேட்ச்சில் தானே நீங்கள் ரிஷப் பண்டோட பேட்டிங் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, இப்போ மட்டும் என்ன நீங்கள் வந்து புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ரிஷப் பண்ட் போன மேட்சோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் தான் பிரச்சனை. அந்த ஷார்ட்டை வந்து ரிஷப் பண்ணிட்டு பெரிய சைடான மிடு விக்கெட்டில் அடித்ததை விட லெக் சைடில் அடிச்சிருந்தா, இன்றைக்கி ஸ்டார்க் அடித்தார்ல 2 தடவை, ஸ்டார்க்கை எம்எஸ் லாக் 2 தடவை ஆடினார்ல, வளைச்சி அடித்தார் இல்லை, ஸ்டார்க் மட்டும் இல்லை ஸ்காட்டி பாலண்டையும் அவர் அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டை வந்து அதாவது பின் ஹிட்டராக இருந்தாலும் சரி ஹார்ட் ஹிட்டராக இருந்தாலும் சரி தான் அவங்க சரியாக கனெக்ட் பண்ணணும். அந்த சரியாக கனெக்ட் பண்ணுற பால் வந்து அந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கணும். அந்த விதத்தில் ரிஷப் பண்ட் வந்து போன இன்னிங்ஸை விட இந்த இன்னிங்ஸ் ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்தார். இந்த மாதிரியான கடாமுடா விக்கெட்டில் அடித்து தான் போய் தான் ஆகணும். ரிஷப் பண்ட் டிஃபென்ஸுக்கு போனால் வரக்கூடிய ஒரு 30-40 ரன் கூட அவர்கிட்ட கிடைக்காம போயிடும். பட் நீங்கள் மெல்பர்னில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஃபென்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் போனோன்னா போகலாம். ஏன்னா பிச் அந்த அளவுக்கு மோசமான பிச்செலாம் கிடையாது. பட் ஆனால் 5th டே கொஞ்சம் கிராக்ஸ் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் லைட்டாக ஆடுறது கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பட் சிட்னிங்கிற மாதிரியான பிச்சஸில் டிஃபென்சிவ் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தவங்க அடிச்சானோ அந்த ஒருத்தவர் யாருன்னா டீமில் என்ன பொறுத்து ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்ட் டக்கே ஆனாலும் அடுத்தடுத்த மேட்சத்துக்குள்ள ரிஷப் பண்ட் இருப்பார். அப்படி ஒரு கேரண்டி கொடுக்கணும். ஒரு கேரண்டி கொடுத்தாங்களா இல்லையா தெரியல. பட் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஸ்காட்டி பாலண்ட் ஏறி லாங்கானுக்கு மேலே அடிச்சார். ஓகே ஆரம்பிச்சிட்டாப்லன்னு சொல்லிட்டு விலகி லாங் ஆஃபில் ஸ்காட்டி பாலண்ட் ஒரு அடி, ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வெப்ஸ்டர்லாம் ஒரு பவுலராகவே மதிக்கவும் இல்லை. ஸ்காட்டி பாலண்டையும் சரி ஸ்டார்க்கையும் சரி ஏறி வந்து அடிக்கிறது, விலகி வந்து அடிக்கிறது, விழுந்து தேர்ட் மல்ல அடிக்கிறது. அவர் அடித்த ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெக் சைடில் தான் வச்சுருப்பாங்க. ஸ்டார்க் பவுலிங் பண்ணும்போது அவருக்கு ஃபீல்டர்ஸ் வந்து எல்லாம் பவுண்டரியில் நின்னாங்க. பட் பெரிய பெரிய சிக்ஸஸ் ஒரு 80 மீட்டர் 6 2 ஒன்று அடித்தார். பண்ட்டு ஆடும்பொழுது எப்படின்னா ஒரு 3 விக்கெட் போயிருந்தது. 3 விக்கெட் போகும்போது எல்லாரும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஐயோ 3 விக்கெட் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் இதில் பண்ட்டோட பேட்டிங் பார்க்கணும் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்பவும் பாவம். பட் அவர் அடித்த ஒவ்வொரு அடியும் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் ஒன்றுங்க, நேற்று ஃபுல்லாக அடி வாங்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ அடியை வாங்கி அடி தாங்கியா நின்று இன்னைக்கு ஆஸ்திரேலியன்ஸுகளுக்கு அடி கொடுத்து தாக்குதல் நடத்தினாரு. ஆனால் ஒன்று டீமுக்காக அதுன்னு அடியும் வாங்குவேன் அடிச்சும் கொடுப்பேன். பக்கா டீம் பிளேயர் இந்த ஸ்பைடி. அதனால தான் எனக்கு பண்ட்டு ஒரு மாதிரி தப்பாக ஷாட்னா லைட்டாக கோவம் வரும். ஏன்னா பண்ட்டு தேவை. இன்னொன்று ஸ்காட்டி பாலண்டெல்லாம் அடித்ததும் ஸ்காட்டி பாலண்டை கட் பண்ணதும் மிச்சல் ஸ்டார்க்கு போடுறதும் வந்தோடனே மிச்சல் ஸ்டார்க்கையும் கட் பண்ணிட்டார் பேட் கமின்ஸு. யார்கிட்டயா கொடுக்கலாம், இதுக்கப்புறம் நான் தான் போடணும், மற்றவங்கலாம் போட்டால் செம்மடி வாங்கினாங்கன்னு பண்ட்டு ஓவரால் வந்து ஊடுருவி போய் ஊடு கட்டி அடித்தாருன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே ஸ்காட்டி பாலண்ட் வெரி ஃபஸ்ட் பால் ஏறி அடிக்கும் போதுலேருந்தே தெரிஞ்சது ரைட்டு ரிஷப் பண்ட் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சில இடங்களில் லீவ் பண்ணி ஆனாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் அவர் இந்த லாங் ஆஃபில் விலகி அடித்ததும் படுத்துக்கிட்டே அது ஃபைன் லெக்கில் அவர் அடித்ததும் ஸ்டார்க்கை வந்து 2 6 லெக் சைடில் முட்டி போட்டு அடித்ததும் அதுக்கப்புறம் வெப்ஸ்டர் வந்து ஆஃப் சைடில் விலகி ஒரு அடி அடித்தார் இல்லை, ஆமாம் ஆஃப் சைடில் விலகி ஒரு அடி அடித்தார். ரொம்ப ஹார்டாக
ஒரு மாதிரி நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ ஜடேஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா 39 பாலில் 8 ரன் அடித்து நின்றுட்டு இருக்கிறாரு. சுந்தரும் ஒரு மாதிரி 17 பாலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. பட் இன்னொன்று ஜடேஜாவுக்கு ஸ்மித்லாம் குறுக்க பாஞ்சு ஒரு கேட்ச்லாம் விட்டுருக்கிறாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஜடேஜா பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்தியா 141க்கு 6 விக்கெட்டு அண்ட் லீடு 145 இருக்கிறாங்க. இன்றைய நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷன் இந்தியா, செகண்ட் செஷன் இந்தியா அண்ட் தேர்ட் செஷன் மேபி ஷேர்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓவரால் 2 நாள்லையும் ஆஸ்திரேலியா எங்கே ப்ரெஷர் பண்ணுமோ அங்கே ப்ரெஷர் போட்டாங்க, இந்தியா எங்கே ப்ரெஷர் பண்ணுமோ அங்கே ப்ரெஷர் போட்டாங்க. மொமெண்டம் எங்கெங்கெல்லாம் மாற்றி 2 டீம் மாறி விட்டு இப்போ இந்த நிலவில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பட் இன்றைய தினத்தோட குட் பேட் அக்லி அதில் வந்து குட்டுன்னா ரிஷப் பண்ணுற பேட்டிங் சொல்லுவேன், அதுதான் நீக்கோட குட்டுன்னு நான் சொல்லுவேன். பேட் அப்படின்னா விராட் கோலியோட அவுட் சைடேஜ், அதான் நான் பேட்னு சொல்லுவேன். அக்லி அப்படின்னா சுப்மன் கில் இந்த ஏரி அடித்து அவுட்டாக வரல, ஸோ எனக்கு ஒரு மாதிரி அக்லியாகவும் எனக்கு தோணுது. இதுதான் குட் பேட் அக்லி. அண்ட் உங்களுக்கு குட் பேட் அக்லி என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வது நாளோட பிரியநாதத்துக்குள்ளே போகும்போது இன்னைக்கு யார் ஜெயிப்பா, பும்ரா வருவாரா, இந்தியா எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட கேள்விலாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா வருவாரா மாட்டாராங்கிறதே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஒரு குழப்பம். அவங்களுக்கு அதை வச்சு தான் நிறைய பிளான் பண்ணவும் முடியும். பேட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம வேலையை சரியாக பண்ணுவோம். பும்ரா இருக்கும்போதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ பும்ரா வந்துட்டும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ஒரு பக்கம் அப்படின்னா. பட் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீமுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப்களுக்கெல்லாம் பும்ரா பற்றின செய்திகளை வந்து நைட்டாக எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கவும் மாட்டாங்க ஒரு பக்கம் அப்படின்னா. இன்னொரு பக்கம் நான் பிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிச்சு ஒரு வேளை வந்து 2வது நாள் முதல் நாள் இல்லாத மாதிரி ட்ரையாக இருந்து நல்லா வெயில் அடித்து பேட்டிங்கு சாதகமாக போச்சுன்னா இந்தியா வந்து இப்போ 141 இருக்கிறாங்க. இப்போ 250 அடித்தாலும் போக விக்கெட் ட்ரை ஆகி நல்லா பேட்டிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காம்படிட்டிவான கிரிக்கெட்டே இருக்காது. பட் ஆனால் காம்படிட்டிவான கிரிக்கெட் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் ஆஸ்திரேலியா ரெடி பண்ணி கொடுப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும். பட் பேட் கமெண்ட்ஸ் கேட்ட மாதிரி அவங்க 7 மில்லிமீட்டர் கிராஸ் வளர விட்டு தான் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் வாட்டரிங்லாம் பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிச்சு தான் வந்து இந்த சீரியஸோட ரிசல்ட்டையுமே வந்து தீர்மானிக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா. இன்னொரு பக்கம் இந்தியன் டீமோட பேட்டர்ஸோட கையிலையும் இருக்குது. இப்போதைக்கு ஜடேஜா லீவ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. சுந்தர் வந்து டெய்லர்ஸுக்குள்ளோட வச்சு ஆடுறதுல இது வரைக்கும் அவர் பெஸ்ட்டாக பண்ணி நான் பார்க்கல. அதனால தான் 2-3 100 அவருக்கு வந்து மிஸ் ஆகும் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஜடேஜா அவுட் ஆயிருன்னா சுந்தர் என்ன பண்ணணும், ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் டெய்லர்ஸு கூட வச்சு அடிக்கணும். ஸோ 300 ரன் இந்தியா அடிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு லாஸ்ட் ரெக்கக்னைஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் தான் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் இந்தியா ஒரு 250 டார்கெட் வைப்பாங்களா, என்னை பொறுத்தவரைக்கும் 250 வைப்பாங்க. பட் 250ங்கிறது வந்து அவர் ஈஸியாக சேஸ் பண்ணிடவும் முடியாது, இதே அளவுக்கு பிச் இருந்தால் பார்ப்போம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிராஜ் ஒரு மாதிரி செம்ம கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டால் பெட்டராகவும் இருக்கும், அந்த லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஜஸ்பிரித் பும்ரா வந்து எவ்வளோ ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியும்னு தெரியலை. இதெல்லாமே கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் டிசர்வ் ஜெயிக்கிறதுக்கும். பட் இந்தியா அந்த எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் டேவாக அமையும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியா ஜெயிப்பாங்களா, எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுவாங்க? நான் ஒரு 250 டார்கெட் செட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு.